வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நான் உங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம தயாங்கோட தி டாக்டர்ஸ் ஒய்ஃபோட 2x2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பார்ட் என்னன்றது புரியும். வித்தவுட் டிலே நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அடுத்த சில நாட்களில் தயாங் வழக்கம் போல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். நைட்டில் லேட்டாக வீட்டுக்கு வருவான். வயன் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா, சாப்பிடாமல் தூங்காமல். ஒரு நாள் நைட் 11 o'clock ஆகுது. ஈவன் சொல்லப்போனால் 11 o'clock தாண்டுது. பட் தயாங் இன்னும் வீட்டுக்கு வரல. வயன் நிறைய டைம் அவனுக்கு கால் பண்ணிட்டான், ஆனால் அவன் அதை அட்டென்ட் பண்ணல. அவளும் ஓகே அவர் பிஸியாக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு அவள் சைலண்ட்டாக இருக்கா. ஃபைனலாக 11:45க்கு காரோட சவுண்ட் கேட்குது. வயன் உடனே கீழே ஓடி போய் பார்க்குறா. தயாங் ரொம்ப டயர்டாக உள்ள வரான். அவனோட ஃபேஸ்லையே அவனோட டயர்ட்னஸ் அவ்வளோ தெளிவாக தெரியுது. அப்போ வயன், ஏங்க சாப்பிட்டீங்களா? இல்லை, நானும் இன்னும் சாப்பிடல. தயாங் அப்போ புருவத்தை சுருக்கி, ஏன்? இல்லை, நீங்கள் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பதில் தயாங்க்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு, இனிமேல் எனக்காக வெயிட் பண்ணாது. ஏங்க? நான் லேட் ஆகலாம் வயன், நான் வர்றதுக்கு லேட் ஆகும். சில நாள் சீக்கிரம் வருவேன், சில நாள் லேட் ஆகும், சில நாள் வராமல் கூட போவேன். அதுக்காக நீ உட்காந்துட்டே இருப்பியா? அப்போ வயன் ஃபேஸே சுருங்கிடுச்சு. சரிங்க, இனிமேல் நான் வெயிட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறா. பட் அவள் ஒரு ஏமாற்றத்தோடு திரும்பி போகிறா. தயாங் அவளை பார்த்துட்டே நிற்கிறான். நான் அவளை கஷ்டப்படுத்திட்டேனா அப்படின்னு யோசிக்கிறான். நிஷாவோட அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறமா இப்போல்லாம் வயனுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படின்றது எந்த ஒரு பயமும் இல்லாத ஒரு நார்மலான விஷயம். அந்த மாதிரி அவளுக்கு ஆயிடுச்சு. ஸோ அவள் தான் தயாங்க்கு ஹாஸ்பிட்டலுக்கே லஞ்ச் கொண்டு போய் கொடுப்பா டெய்லி. ஸோ அந்த மாதிரி ஒன் டே தயாங்கோட ஹாஸ்பிட்டலில் ஒரு புது ஹார்ட் சர்ஜன் ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பர்சன் ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் புத்திசாலி, ஃபாரினில் படித்தவங்க, அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்கிற ஒரு பர்சன். அந்த பொண்ணோட பேர் எரின். ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாகவே எரின் அண்ட் தயாங் 2 பேருமே ஒன்றா வேலை பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. இப்போது வயன் வழக்கம் போல் தயாங்க்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. அப்போது தயாங் அண்ட் எரின் 2 பேரும் சிரிச்சிட்டு பேசிட்டு வர்றதை பார்க்குறா. எரின் ஏதோ சொல்கிறா, தயாங் அதுக்கு சிரிக்கிறான். அந்த காட்சியை பார்த்து வயனோட ஹார்ட்டே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அவர் இவ்வளோ சிரித்து பேசி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவள் மைண்டில் நினைக்கிறா. அவள் அமைதியாக லஞ்ச் பாக்ஸை அங்கே ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டா. அன்றைக்கி நைட் தயாங் வீட்டுக்கு வந்தான். ஆனால் வயன் வழக்கம் போல் எப்போதும் நார்மலாக எப்படி பேசுவாளோ அந்த மாதிரி பேசவே இல்லை. ஸோ தயாங், வயன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நிஜமா? ஆமாம். ஆனால் அவள் முகம் வேறு ஏதோ கதை சொல்லுது. தயாங் சாப்பிட்டுட்டு ரூம்குள்ளே வரான். வயன் பால்கனியில் நின்றுட்டுருக்கா. வயன் அவள் திரும்பி பார்க்கவே இல்லை. என்ன கோவமா? கோவம்லாம் இல்லை. பொய் சொல்லாத வயன். அது அந்த அந்த டாக்டர் யார்? எந்த டாக்டர்? இன்றைக்கி அவங்க கூட சிரித்து பேசினாங்களே. அப்போது தயாங் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு புரியுது. பொறுமையாக, என்ன வயன், நீ ஜலஸ் ஆகிறியா? ஜலஸா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியா? ஆமாம், இல்லைன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிற. தயாங்கால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்த்து மனசார சிரிக்கிறான். வயனுக்கு இன்னும் கோபம் குறையலை. அவங்க என் கொலீக் வயன், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். வயன் எதுவுமே பேசலை. அப்போது தயாங் அவள் பக்கத்தில் நிற்கிறான். நான் யார்கிட்ட சிரித்து பேசினாலும் வீட்டுக்கு திரும்பி வர்றது உன்கிட்ட தான். நான் எங்கே போனாலும் உன்கிட்ட தான் வருவேன். ஓகே, யூ ஆர் மை டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறான். வயனோட ஹார்ட் ஃபாஸ்ட்டாக பீட் ஆகுது. அந்த செகண்ட் அவங்களுக்கிடையே இருக்கிற தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. தயாங் வயன்கிட்ட போயிட்டு அவளோட நெத்தியில் ஒரு சின்னதாக ஒரு க்யூட்டான ஒரு கிஸ் பண்ணுறான். அப்படியே கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆகுது. நார்மலாக எப்போதும் போல் தயாங்க்கு ஒர்க் அண்ட்
கொஞ்சம் பிஸியான ஸ்கெடியூல்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. 2 பேருமே ஒருத்தரோட லைஃப்பில் இன்னொருத்தர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாக மாறிட்டு வந்தாங்க. இப்போது ஒன் டே ஈவினிங் ஒயன் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அவள் கிளம்புறா. நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற மெய்ட்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறா. கோவிலில் அங்கே அந்த சாமி கும்பிட்றது அதெல்லாம் முடிஞ்சதும் அவள் ரோட் க்ராஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறா. அப்போது ஒரு பைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அவளை மோதிடுச்சு. அவள் அதை பார்க்கல. பட் ஒரு பர்சன் பின்னாடியிலேருந்து ஒரு குட்டி பாப்பா கத்துது, அக்கா பார்த்து அப்படின்னு ஒரு குட்டி பாப்பா கத்துது. பட் அதை அவள் கவனிக்கலை. ஸோ அந்த பைக் அவள் மேலே லேசாக மோதிடுச்சு. அவள் தடுமாறி கீழே விழுறா. அவளோட தலையில் சின்னதாக ஒரு காயம் அடிபட்டுருச்சு. ஸோ கை ஃபுல்லாக இந்த ஸ்க்ராச்சஸ் இருக்கும்ல அந்த மாதிரி ஆகிடுச்சு. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உடனே ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஓடி வராங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதிர்ஷ்டவசமாக ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட் இல்லை அது. ஆனால் ஒயன் மயக்கமாக இருக்காங்க. சில செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அதே ஹாஸ்பிட்டலில் தயாங் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சர்ஜரிக்காக பேசிக்கிட்டு இருக்கான். அப்போது அவனோட ஃபோனில் கால் வருது. சார், உங்கள் ஒய்ஃப் ஆக்சிடெண்ட்டில் அட்மிஷன் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு கால் வருது. அதை கேட்டதுமே அவனோட ஹார்ட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவன் உடனே அவன் இருந்த அந்த ரூம்லேருந்து வேகமாக ஓடி வரான். அங்கே இருக்கிற எல்லாருமே தயங்க தான் பார்க்குறாங்க. அவனோட லைஃப்பில் இந்த அளவுக்கு பயந்ததே இல்லை. இப்போது அந்த வயனை அட்மிட் பண்ணியிருக்கிற அந்த ரூம்க்கு அவன் போகிறான். வயன் கையில் கட்டு போட்டுட்டு நெத்தியில் ஒரு சின்ன பேண்டேஜ் அந்த மாதிரி அவள் இருக்கா. அவளை அந்த ஸ்டேஜில் பார்த்ததுமே தயங்கோட ஃபேஸே ரொம்ப மாறிடுச்சு. வயன் அப்படின்னு அவன் கூப்பிட்றான். அவள் பக்கத்தில் போயிட்டு உட்காடுறான். வயன் மயக்கத்துலேருந்து பொறுமையாக கண்ணை திறக்கிறா. தயா அப்படின்னு ரொம்ப பலவீனமான குரலில் தயாங்க கூப்பிட்றா. நான் இங்கே தான் இருக்கேன் வயன், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறா. அந்த செகண்ட் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சில நேரத்தில் ஒரு டாக்டர் உள்ளே வராங்க. சார், ஏதாவது பெரிய பிரச்சனையா? எதுவும் இல்லைல்ல சார்? இல்லை சார், அது சின்ன காயம்தான், இது கொஞ்ச நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் தான் தயாங் மூச்சே விடுறான். அந்த டாக்டர் வெளில போனதும் தயாங் அமைதியாக அங்கேயே உட்கார்றான். வயன் அவனை பார்க்குறா. ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு அவள் கேட்குறா. அதுக்கு தயாங் எந்த பதிலுமே சொல்லலை. நான் நல்லா தான் இருக்கேங்க, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் அவன் பேசுகிறான். நான் ஃபோனில் உனக்கு ஆக்சிடெண்ட்னு கேட்டதும் உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு நினச்சி பயந்துட்டேன். அந்த செகண்ட் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. உன்னை பார்க்குற வரைக்குமே எனக்கு பயமாக தான் இருந்துச்சு வயன். தேங்க் காட் உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். வயனுக்கு ஹார்ட்டே ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அவனோட கண்ணில் இருந்த அந்த பயம் அது பொய் இல்லை, அது உண்மையான அக்கறை, உண்மையான பாசம். தயாங் மெதுவாக அவளோட கையை ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுறான். இனிமேல் தனியாக எங்கேயும் போகாதடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னால் நீ இல்லாத லைஃப்பை யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறான். அந்த வேர்ட்ஸ் வயன் கண்ணெல்லாம் கலங்குது. சரி டாக்டர் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறா. தயாங் ரொம்ப நிம்மதியாக இருக்கான் அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம். ஆனால் அவனுக்கு ஒரு உண்மை ரொம்பவே தெளிவாக தெரியுது. வயனை மேரேஜ் பண்ணி அவளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுன்னு அவன் நினைக்கிறது அது வெறும் பொறுப்போ இல்லை அக்கறையோ இல்லை. அவளை இழக்க நேர்ந்தால் அவனால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு உணர்வு காதலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அன்றைக்கி நைட் வயன் தூங்கிக்கிட்டு இருக்கா. தயாங் அவளோட பக்கத்தில் தான் உட்காந்துட்டு அவளை பார்த்துட்ருக்கான். பொறுமையாக அவளோட நெத்தியில் இருந்த முடியை ஒதுக்கிவிட்டு அவனோட மனசுக்குள்ளேயே, நீ என் லைஃப்பில் எவ்வளோ முக்கியமானவளாக மாறுவேன்னு எனக்கு தெரியல வயன், நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட நெத்தியில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். அண்ட் அப்படியே அவளோட லிப்ஸில் லைட்டாக ஒரு பெக் பண்ணுறான்.
குட் நைட் வயன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வயன் வீட்டுக்கு வந்துட்டா. டாக்டர் வந்து அவளை ரெஸ்ட் எடுக்க சொன்னதுனால அவள் கொஞ்ச நாளைக்கு வெளியவே போகல. ஆனால் அந்த சில நாட்களில் வீட்டில் வேறு ஒரு புது விஷயம் நடந்துச்சு. டாக்டர் தேயாங் ஃபுல்லாக வயனையே சுற்றி வந்துட்டு இருந்தான். வயன், மருந்து சாப்பிட்டியா? இப்போ தான் சாப்பிட்டேங்க. வயன், கரெக்டாக மாத்திரை போட்டியா? ஆ, போட்டுட்டேங்க. கரெக்டாக போட்டியா எல்லாத்தையும்? ஐயோ, போட்டுட்டேங்க. பொய் சொல்லாதடி. ஐயோ, ஏங்க இப்படி பேசுகிறீங்க? போட்டுட்டேன், கரெக்டாக தான் போட்டேன் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் தயாங்க்கு ஒர்க் மட்டும்தான் அவனோட லைஃபாக இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் வயன் மட்டும்தான் அவள் கண்ணுக்கு தெரிகிறான். இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தாலுமே தண்ணி குடிச்சிட்டியா, ரெஸ்ட் எடுக்கிறியா, பெயின் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் சென்ட் பண்ணுறான். ஒன் டே வயனுக்கு லேசாக ஃபீவர் வந்திருக்கு. நைட் 1 மணிக்கு தயாங் தூங்கிக்கிட்டு இருக்கான். திடீர்னு வயன் திரும்பி படுத்துட்ருக்கிறத கவனிக்கிறான். வயன், பட் அவள் கண்ணே திறக்கலை. அவன் அவளோட நெத்தியில் கை வச்சு பார்த்தா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. உடனே அவன் ஏஞ்சி உக்காந்துட்டான். என்னது எப்படி ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் தெர்மோமீட்டரை எடுத்து செக் பண்ணி பார்த்தா 101 ஃபாரன்ஹீட்டில் இருக்குது. ஸோ அவன் ரொம்ப பயந்துட்டான். வயன் வயன் அப்போ அவள் கண்ணை திறந்து, என்னாச்சுங்க, உனக்கு ஃபீவர் அடிக்குதுடி. சாதாரண ஃபீவர் தானே. சாதாரண ஃபீவரா இருந்தாலும் அன்றைக்கி நைட் தயாங் தூங்கவே இல்லை. ஒரு துணியை வந்து கோல்டு வாட்டரில் நினச்சி அவளோட நெத்தியை தொடச்சிட்டு அவளுக்கு மருந்து கொடுக்கறது, தண்ணி குடிக்க வைக்கிறது, இந்த மாதிரி வயனை அவ்வளோ சேஃபாக செக்யூராக பார்த்துக்கிறான். இவ்வளோ பிஸி டாக்டர் எனக்காக தூங்காமல் இருக்கார் அப்படின்னு வயன் தயாங்கை பார்த்து சொல்கிறான். தயாங், நீ ரெஸ்டட் வயன் அப்படின்னு சொல்கிறான். அன்றைக்கி மார்னிங் அவளுக்கு காய்ச்சல் குறைஞ்சிருச்சு. தயாங் நிம்மதியாக இருக்கான். அப்போது வயன், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸை கூட இப்படி தான் கவனிப்பீங்களா? கவனிப்பேன், பட் இந்தளவுக்கு கவனிக்க மாட்டேன். அப்படின்னா நீ ஒன்றும் பேஷண்ட் இல்லை வயன். அப்போது நான் யார்? நீ நீ எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் என்னோடய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஒரு வேர்ட் வயனோட ஹார்ட்டில் அப்படியே 1000 பூ மலர்றது மாதிரி இருக்குது. அவளால் பேசவே முடியல. தயாங்கும் தான் என்ன சொன்னோம் அப்படின்றது கொஞ்சம் நேரம் கழித்து தான் புரியுது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவன் மறைக்கணும்னு ட்ரை பண்ணல. உனக்கு ஏதாவது ஆனால் என்னால் தாங்கிக்கவே முடியல வயன் அப்படின்னு சொல்கிறான். வயனோட கண்ணில் வந்து திருப்பியும் கண்ணீர் வருது. இந்த பொண்ணு சும்மா கண்ணு கலங்கிட்டே இருக்காப்பா. இந்த டைம் அது சோகத்தால் இல்லை, ஹாப்பினஸால் அவளுக்கு கண் கலங்கியிருக்கு. அவள் பொறுமையாக, நான் உங்களுக்கு அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்குறான். தயாங்கதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் வயனோட ஹேரை ரஃபில் பண்ணி விடுறான். அந்த செயல் தான் பதில். அன்றைக்கி நைட் 2 பேருக்கும் இடையில இருந்த தூரம் கிட்டத்தட்ட மறைஞ்சே போயிட்டு அப்படியே அவங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. இப்போது 1 வீக் கழித்து தயாங் வழக்கம் போல் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தான். அன்றைக்கி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சர்ஜரி ஒன்று நடந்துகிட்ருக்கு. அந்த பேஷண்ட்டோட நிலைமை ஏற்கனவே ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டின ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது. தயாங்கும் அவனோட டீம் மெம்பர்ஸும் ரொம்ப நேரம் போராடுறாங்க. ஆனால் அவங்களால எதுவுமே அந்த பேஷண்ட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அங்கே இல்லை. ஸோ அவங்களால காப்பாற்ற முடியல. ஹாஸ்பிட்டலில் இது ரொம்ப அப்படியே ரேரான விஷயம்லாம் கிடையாது இல்லையா? இப்போது 10 பேஷண்ட் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தவங்க இல்லை 2 பேர் ரொம்ப காப்பாற்ற முடியாத மாதிரி ஆகிறது வந்து அங்கே இருக்கிற ஒரு டாக்டர்ஸ் அதுக்கு ஒரு நார்மலான விஷயந்தான். சில நேரங்களில் டாக்டர்ஸால் என்ன தான் ட்ரை பண்ணாலும் எல்லா பேஷண்ட்டோட உயிரையும் காப்பாற்ற முடியாது இல்லையா? இப்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸில் ஒரு பர்சன் இந்த சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பொய்யான நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு.
டாக்டர் தயாங்கின் கவனக்குறைவால் நோயாளி இறந்தார். அவருக்கு திறமை இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேக்கான அலிகேஷன்ஸ் எல்லாம் அவர் ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அது எங்கே பார்த்தாலும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த நியூஸை சில நியூஸ் சேனல்ஸுமே உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு எந்த ஒரு ஆராய்ச்சியுமே பண்ணாமல் அதை அவங்க டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது வீட்டில் வயன் டிவி பார்த்துட்ருக்கா. அங்கே ஸ்க்ரீனில் தயாங்கோட பேர் வருது. பிரபல மருத்துவருக்கு எதிராக குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹார்ட்டே ரொம்ப பயப்பட ஸ்டார்ட் பண்ணுது. அந்த நேரத்தில் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு தயாங் உள்ளே வரான். அவன் வழக்கத்தை விட கொஞ்சம் அமைதியாகவே இருக்கான். தயாங், நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் வயன். அவன் சிரிக்க ட்ரை பண்ணுறான். வயனுக்கு அவன் ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவளுக்கு கொஞ்சம் அவளை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஆனால் அவனோட கண்ணில் இருந்த சோர்வை அவனால் மறைக்க முடியல. வயன் எதுவுமே கேட்கல. அவனுக்கு ஃபுட்டு பரிமாறுறா, தண்ணி கொடுக்குறா, அமைதியாக அவன் பக்கத்தில் போய் உட்கார்றா. கொஞ்ச நேரத்தில் தயாங்கே பொறுமையாக பேசுகிறான். நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்தேன் வயன். அப்போ வயன் அவனை பார்த்து, எனக்கு தெரியுங்க, ஆனால் எல்லோரும் என்ன தப்பாக நினைக்கிறாங்க வயன். அவன் ஃபர்ஸ்ட் டைமாக உடஞ்ச குரலில் பேசுகிறான். இப்போ அவர் இறந்து போனதுக்கு நான் தான் காரணமாடி. என்னால் அவரை காப்பாற்ற முடியல. அப்போ நான் ஒரு நல்ல டாக்டர் இல்லையா வயன்? ஐயோ தயாங், அப்படியெல்லாம் இல்லைப்பா. நீங்கள் நிஜமாகவே ஒரு நல்ல டாக்டர் தான். நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிங்க. நான் என்ன பண்ணுறது, நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் விதியை மாற்ற முடியாதுல்ல. நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்தேன். அந்த இடத்துல அந்த பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டி தான் கொண்டு வந்து அட்மிட்டே பண்ணாங்க. நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோண்டி. என்ன, நானும் கடவுள் இல்லைல்ல, என்னால் முடிஞ்சது தானே பண்ண முடியும். நான் என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் ட்ரை பண்ணோம். யாராலையுமே முடியல வயன். சில நேரத்துலலாம் இந்த மாதிரி நடக்கிறது சகஜம்தான். ஆனால் அவங்க என்ன எல்லோரும் தப்பாக பேசுகிறாங்க வயன். என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலடி. என்னோடய கவனக்குறைவால் இந்த ஆக்சிடெண்ட் நடக்கலை வயன். அவர் நிஜமாகவே டேஞ்சர் ஜோனை அவர் ரீச் பண்ணிட்டாருடி. கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டார். அதுக்கு மேலே நாங்கள் அந்த ஒரு 1/2 hour அந்த உயிரை பிடிச்சி வச்சது பெரிய விஷயம் மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழவே ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் எப்போவுமே ரொம்ப தன்னம்பிக்கையாக இருக்கிற ஒரு பர்சன் இன்றைக்கி காயமடைஞ்சு போயிருக்கான். இப்போது வயன் மெதுவாக அவனோட கையை ஹோல்ட் பண்ணுறான். எல்லாரும் எது வேணால் சொல்லலாம், ஆனால் உண்மை மாறாது தயாங். நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க தயாங், எல்லாம் மாறும். வயன், என்ன தயாங், நீ என்ன நம்புறியா? இந்த உலகத்திலேயே நான் உங்களை தான் அதிகமாக நம்புகிறேன். அந்த வார்த்தை தயாங்க்கு ரொம்ப தேவையான ஒரு மெடிசன் மாதிரி இருக்குது. அவன் சில செகண்ட்ஸ் அவளோட ஐஸையே பார்க்குறான். இப்போது பொறுமையாக அவளோட கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கிறான். தேங்க்ஸ் வயன் அப்படின்னு சொல்கிறான். வயன் அதுக்கு லைட்டாக சிரிச்சிட்டு, ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறப்போ ஒய்ஃப் பக்கத்தில் இருக்கிறது நார்மல் தான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவள் ஸ்மைல் பண்ணி அவனை கம்ஃபர்ட் ஆக்குறான். இப்போது அன்றைக்கி நைட் தயாங் ஃபர்ஸ்ட் டைமாக வயனை ஹக் பண்ணிவிட்டு வயனோட ஷோல்டர் கிட்ட, அதாவது செஸ்ட் மேலே தூங்குறாங்கன்னு சொல்லுவாங்களே, ஆக்சுவலி இட்ஸ் நாட் லஸ்ட். அவன் ஒரு கம்ஃபர்ட்னஸை வயன்கிட்ட தேடுறான். உலகமே அவனுக்கு எதிராக நின்னாலும் அவனுக்காக அவன் கூட ஒருத்தி நிற்கிறா அப்படின்ற ஒரு ஃபீல் அவனுக்கு கிடைக்கிது. அடுத்த சில நாட்கள்லையே அந்த ஹாஸ்பிட்டலோட அந்த விசாரணை அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் ஆர்டிகல்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. தயாங் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லா சேனல்ஸுமே தயாங்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க.
ஹாஸ்பிட்டல்லையுமே எல்லாருமே அவன்கிட்ட கொஞ்சம் நார்மலாக பழக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எப்போதும் போல் வழக்கமான ஒரு ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் தயாங்க்கு இது முக்கியம் இல்லை. அவன் உணர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா, கஷ்டமான நேரத்தில் தான் கூட இருந்த ஒரு பர்சன் வயன். இப்போது அன்றைக்கி நைட் வீட்டோட ரூஃப் டாப்பில், அதாவது மொட்டை மாடியில் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ரொம்ப கூலிங்கான காற்று வீசுது. அப்போ தயாங், வயன், சொல்லுங்கள் தயாங், நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அப்போ அவள் தயாங்கை திரும்பி பார்க்குறா. தயாங்கோட ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்குது. இத்தனை நாள் சொல்லாமல் வச்சுருந்த ஒரு ஃபீலிங் வெளியே வர தயாராக இருக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். நீ என் வாழ்க்கையில் வந்தது ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங் வயன். உன்னை நான் எந்த விதத்துலையுமே இழக்க விரும்பலை. நான் நினச்சதை விட என் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக மாறிடுச்சு. தயாங் அந்த வேர்ட்ஸை சொல்லிவிட்டு வயனோட ஐஸையே பார்த்துட்ருக்கான். வயனும் தயாங்கே பார்த்துட்ருக்கான். தயாங் இப்போ ஸ்லோவாக வயன்கிட்ட வந்து வயனோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே அவன் ஒர்க்குக்கு 2 days லீவ் எடுத்திருக்கான். வயன் அதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறா. ஏன்னா மேரேஜ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் அவன் தானாக ஒரு லீவ் எடுத்ததே கிடையாது. எதுக்கு இப்போது லீவ் எடுத்தீங்க? ஒரு சர்ப்ரைஸ் வயன். என்ன சர்ப்ரைஸ்? வா, உனக்கு அப்போ தான் தெரியும், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இப்போது அவங்க 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து வயன் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குறா. அவளோட கண்ணெல்லாம் ரொம்ப பிரைட் ஆகுது. இது இது நம்ம கிராமம். ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். நீ எப்போவுமே கிராமத்தை மிஸ் பண்ணுறத நான் கவனிச்சிருக்கேன் வயன், அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். என்னை அந்தளவுக்கு நோட் பண்ணியிருக்கீங்களா? சில நேரம் அப்படின்னு சொல்கிறா. அவளோட ஹார்ட்டில் ரொம்ப ஹாப்பினஸ் அவள் ஃபீல் பண்ணுறா. கிராமத்துக்கு போனதுமே எல்லாருமே அவளை வெல்கம் பண்ணுறாங்க. டாக்டர் மாப்பிள்ளை வந்துட்டாரு, வயனும் வந்துட்டா, எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே வார்மாக எல்லோரும் வெல்கம் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் ஓடி வந்து வயனை ஹக் பண்ணிக்கிறாங்க. தயாங் அவளை பார்க்குறான். சென்னையில் அமைதியாக இருக்கிற வயன் இங்கே வந்ததும் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டா. அவள் சிரிக்கிறா, ஓடுறா, எல்லார்ட்டையும் பேசுகிறா, அங்கே குழந்தைங்களோட விளையாடுறா. அந்த சந்தோஷத்தை பார்க்குற தயாங்க்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இப்போது அன்றைக்கி ஈவினிங் வயன் தயாங்க வயலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அது இந்த சூரியன் மறையக்கூடிய அந்த நேரம், லைக் ஈவினிங் டைம். ரொம்ப கூலிங்கான காற்று வீசுது. இப்போது வயன், இங்கே தான் நான் சின்ன வயசில் விளையாடுவேன், இதோ இங்கே தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் தயாங்கிட்ட காமிச்சிட்டு பேசிக்கிட்டே வரா. தயாங் எல்லாத்தையுமே சைலண்டாக கேட்டுட்டு வரான். அவள் பேசுகிறப்போ கண்களில் இருந்து வர அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க வயலுக்கு நடுவில் இருக்கிற சின்ன பாதையில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வயன் திடீர்னு நிற்கிறா. என்னாச்சு? அது செருப்பு மண்ணில் மாட்டிக்கிச்சுங்க. நீ ஒரு டாக்டரோட ஒய்ஃப் தானே, அதனால் இப்படி மண்ணில் சிக்கிக்கிட்டியே வயன். ஹலோ, நான் வில்லேஜ் பொண்ணு, தெரியும்ல? தெரியும். அப்போ கரெக்டாக நடக்க வேண்டியதானே அப்படின்னு வயனை தயாங் டீஸ் பண்ணுறான். இப்போது வயன் அவளோட அந்த பேலன்ஸை மிஸ் பண்ணிவிட்டு வலிக்கி விட்டுறது. தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கீழே விழுற மாதிரி போகிறப்போ தயாங் அவளோட கையை பிடிச்சிடுறான். அந்த செகண்ட் அவனோட செஸ்ட் மேலே சாஞ்சிடுறா. காற்று பொறுமையாக வீசுது. 2 பேரோட பார்வையும் சந்திக்குது. வயனோட ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக துடிக்குது. தயாங் அவனோட பார்வையை விளக்கவே முடியல. அந்த நொடி உலகமே நின்று போன மாதிரி இருக்குது. ஆனால் தூரத்துலேருந்து ஒரு பாட்டியோட குரல் கேட்குது, வயன். அப்போது 2 பேரும் சடனாக விலகிட்டாங்க. வயன் வெக்கத்தில் அவள் ஃபேஸ் எல்லாம் செவந்து போச்சு. தயாங்காலையும் சிரிப்பை அடக்க முடியாமல் திரும்பி பார்க்குறான். அன்றைக்கி நைட் வீட்டோட மொட்டை மாடியில் 2 பேரும் உட்காந்துருக்காங்க.
நட்சத்திரங்கள் நிறைஞ்ச வானம், நகரத்தில் கிடைக்காத ஒரு அமைதி. இப்போது வயன் தயாங்கிட்ட இங்கே வந்தது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறா. அப்போ தயாங் ரொம்ப. கிராமம் பிடிச்சிருக்கா? அப்போ தயாங் தலையசைக்கிறான். கிராமம் மட்டும் இல்லை அப்படின்னு இழுக்கிறான். அப்போ வயன் அவனை பார்க்குறா. அப்போது தயாங் சில செகண்ட் சைலண்ட்டாக இருந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இந்த கிராமத்தில் இருந்த ஒரு பொண்ணையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். வயன் உடனே அவளோட ஃபேஸ் எல்லாம் அப்படி பிங்கிஷ் ஆகுது. அவளால் அவன் கண்களை நேராக பார்க்கவே முடியல. ஆனால் அவளோட ஹார்ட் அந்த ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி கேட்கணுன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. இப்போது அந்த கிராமத்தில் செகண்ட் டே மார்னிங் 5 o'clock வயன் வழக்கம் போல் எழுந்திரிச்சு வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய கோலம் போடுறா. குளிச்சுட்டு மஞ்சள் கலரில் ஒரு காட்டன் saree வேர் பண்ணியிருக்கா. தலையில் நிறைய மல்லிகைப்பூ வச்சுருக்கா. இப்போ தயாங் தூக்க கலக்கத்தோடையே வெளியில் எழுந்துச்சி வரான். வாசலில் நிற்கிற வயனை பார்த்ததும் அவன் அப்படியே நிற்கிறான். சூரியனோட ஒளி அவன் மேலே படும்போது எந்த மேக்கப்பும் இல்லை. ஆனால் அவள் தேவதை மாதிரி அவனுக்கு தெரிகிறா. என்னை அப்படி பார்க்காதீங்க அப்படின்னு வயன் சொல்கிறா ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே. நான் ஒன்றும் பார்க்கலையே அப்படின்னு தயாங் அப்படியே மழுப்புறான். ஆனால் மனசுக்குள்ளே இவளை தினமும் இப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். மார்னிங் ஃபுட்டுக்கு அப்புறம் வயன் அவனை கிராமத்தில் இருக்கிற ரொம்ப பெரிய ஒரு ஆலமரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறா. சின்ன வயசில் ஏதாவது கவலை இருந்தால் இங்கே தான் வந்து உட்காருவேன். ஏன்? அது இந்த இடம் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ 2 பேருமே அந்த இடத்துல உட்காடுறாங்க. அங்கே காற்று பொறுமையாக வீசுது. சில நேரம் கழித்து தயாங் பேசுகிறான். வயன் ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ வயன் தயாங்க பார்க்குறா. அவன் வழக்கத்துக்கு மாறா ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கான். என்னாச்சுங்க? அது நான் என்னோடய ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல கொஞ்சம் மோசம்தான் வயன். என்னன்னு சொல்லுங்கள். இப்போ தயாங் ரொம்ப ஆழமாக மூச்சை இழுத்து விட்டுட்டு, நம்ம கல்யாணம் நடந்தப்போ இது வெறும் என்னோடய பொறுப்பு அப்படின்னு தான் நினச்சேன். உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு நினச்சேன். நீ சிரிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீ லேசாக அழுதா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எங்கேயாவது காயப்பட்டினா, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்னை இழந்துருவணும்னு பயமாக இருக்குது. அப்போ வயனோட கண்ணு தயாங்கே ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்கு. தயாங் அவள்கிட்ட இன்னொரு அடி முன்னாடி வச்சு அவள் பக்கத்தில் போகிறான். அந்த நாள் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இது வெறும் அக்கறை இல்லை. நான் சில நேரம் அப்படியே அமைதியாக இருக்கான். நான் உன்னை காதலிக்கிறேன் வயன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் வயனை ஐ டு ஐ பார்த்து அவனோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். வயன் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கா. அவளோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இத்தனை நாளாக அவள் கேட்க ஆசைப்பட்ட வேர்ட்ஸ் இன்றைக்கி அவன் வாயிலிருந்தே வருது. அவளோட கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. தயாங் பதறிட்டான். ஏன் அழுற? ஏன்டி அழுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சந்தோஷத்தில் தான் அழுறேன். நானும் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். தயாங்கோட முகத்தில் ரொம்ப பிரைட்டான ஒரு ஸ்மைல். தேங்க்யூ வயன் என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த கோவில் மணி சவுண்ட் கேட்குது. மெதுவாக காற்று வீசுது. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்களோட காதலுக்கு அந்த கிராமமே சாட்சியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்குது. இப்போது அன்றைக்கி ஈவினிங் வயனோட அப்பா அம்மா 2 பேருமே பார்த்து ஹாப்பியாக சிரிக்கிறாங்க. வயனோட அம்மா மெதுவாக தயாங்கிட்ட, மாப்பிள்ளை அவள் சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்ட பொண்ணு, அவளை எப்போவும் இப்படியே சிரிக்க வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தயாங் மரியாதையாக தலையசைக்கிறான். நான் வாக்கு கொடுக்குறேன்
அவள் கண்ணிலேருந்து இனிமே வர்ற கண்ணீர் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். வயன் அதை கேட்டு அமைதியாக அவனையே பார்க்குறா. இப்போது அந்த கிராமத்துலேருந்து அவங்க சியோலுக்கு வந்துட்டாங்க. தயாங்கோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. முன்னாடிலாம் அவனுக்கு ஹாஸ்பிட்டல் தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கும். ஆனால் இப்போலாம் வீட்டுக்கு எப்போ போவோம் அப்படின்னு ரொம்ப அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கான். ஏன்னா அங்கே அவனுக்காக வயன் ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா. இப்போது ஒன் டே ஈவினிங் தயாங் வீட்டுக்கு வர்றான். வாசலை திறந்ததுமே அவனுக்கு அப்படியே மல்லிகைப்பூ வாசனை வருது. சமயக்கட்டிலேருந்து வயன் சிரித்தபடி வெளில வரா. வந்துட்டிங்களா அப்படின்னு ஸ்மைல் பண்ணிகிட்டே கேட்குறா. அப்போ தயாங் இப்போல்லாம் வீட்டுக்கு வர்றதுக்கான அந்த ஒரு ஃபீலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வயன். ஏன்? ஏன்னா இப்போல்லாம் என் பொண்டாட்டி எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காளே அப்படின்றா. இப்போல்லாம் தயாங் வயனுக்கு இங்கிலீஷ் பேச கற்றுக் கொடுக்குறான். வயன் அவனுக்கு கிராமத்தில் எப்படி சமைப்பாங்க அப்படின்னு கற்றுக் கொடுக்குறா. 2 பேருமே ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க. இப்போது சில மாதங்கள் கழித்து ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன். இந்த டைம் வயன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தயாங் பக்கத்தில் நிற்கிறா. அதே டாக்டர்ஸ், அதே நர்ஸ். ஆனால் இன்றைக்கி யாருமே அவளை ஒரு கிராமத்து பொண்ணாக பார்க்கல. எல்லாருமே ரொம்ப மரியாதையாக பார்க்குறாங்க. குட் ஈவினிங் மிஸ்ஸஸ் கிம் அப்படின்னு அவளை வெல்கம் பண்ணுறாங்க. அந்த ஃபங்க்ஷனோட எண்டில் ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட் தயாங்க்கு பெஸ்ட் கார்டியாக் சர்ஜன் ஆஃப் த இயர் அப்படின்ற மாதிரி அவார்ட் கொடுக்குறாங்க. ஸ்டேஜில் தயாங் பேசுகிறான். இந்த விருது என்னோடது மட்டும் இல்லை. ஒரு டாக்டராக நான் பல உயிரை காப்பாற்றிருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையை காப்பாற்றினது என்னோட மனைவி வயன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எல்லாருமே கைத்தட்டுறாங்க. வயன் கண்ணிலேருந்து ஹாப்பி டியர்ஸ் வருது. இப்போது அன்றைக்கி நைட் வயன் பால்கனியில் நின்று அங்கே இருக்கிற வியூவை பார்த்துட்ருக்கா. அப்போ தயாங் பின்னாடியிலேருந்து வந்து ஹக் பண்ணிக்கிறான். என்னடி பொண்டாட்டி பண்ணுற இங்கே நின்றுக்கிட்டு? மாமா இல்லாமல்? மாமாவா? இதென்ன புதுசாக இருக்குது? கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது, இன்னும் நம்மளுக்குள்ளே ஃபர்ஸ்ட் நைட் எதுவும் நடக்கலையே. சார் தானே கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு சொன்னீங்க. போங்க போங்க, இப்போல்லாம் எதுவும் கிடையாது. என்னடி? அதான் நான் லவ் சொல்லிட்டேன்ல. லவ் சொல்லியே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுதுடி. நானும் நீயா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுப்ப அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். கடைசியில் நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல. எப்போவுமே நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும் போல இருக்குது. என்ன தயாங் நீங்கள்? எப்படி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பேன்? எனக்கு கூச்சமாக இருக்குல்ல. ஐயடா, அப்புறம் என்ன தயாங்? எனக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு முன்ன பின்ன ஏதாவது அனுபவம் இருக்கா? அப்போது நாங்கள் மட்டும் என்ன ஏதாவது சொல்லிடுவேண்டி. சரி சரி சரி, கோவப்படாதீங்க, என் செல்லோம்ல. அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணி என்னை அப்படியே சமாதானப்படுத்திடு, ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வயனை அப்படியே கையில் ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு ரூம்குள்ளே பெட் லெவலில் ரொம்ப சாஃப்டாக உட்கார வைக்கிறான். பொண்டாட்டி என்ன அப்படியே உன் லிப்ஸு பாரு, அப்படியே ஒரு ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குடி. இருக்கும். எனக்கு கூட ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ராபெரி கேக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல பொண்டாட்டி. ஆமாம் பிடிக்கும். இப்போ என்ன அதுக்கு? அது இல்லை, நான் இது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராபெரி சாப்பிட்டதே இல்லைடி. என்ன தயாங் சொல்கிறீங்க? ஆமாம் பொண்டாட்டி, நான் சாப்பிட்டதே இல்லை. அப்படியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வயன்கிட்ட வந்து டக்குன்னு லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். அவன் இதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப லைட்டாக பெக் பண்ணியிருப்பான். பட் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ், ஒரு ப்ராப்பர் கிஸ் அப்படின்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. வயனுக்கு அவன் பெக் பண்ணது கூட தெரியாது. ஸோ இதுதான் அவங்களோட ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் கிஸ். ஸோ வயன் கண்ணெல்லாம் பெருசாகிட்டு அவள் ஷாக்காக பார்க்குறா. இப்போது தயாங் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, வாவ் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா பொண்டாட்டி ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி? என்ன தயாங் நீங்கள் சடனாக இப்படி பண்ணிட்டீங்க?
நான் பயந்தே போயிட்டேன். பயந்தியா? சுச்சோ, என் பொண்டாட்டி பயந்துட்டாளா? இங்கே வா, நான் பயத்தை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வயனோட கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு கிட்ட இழுத்து பொறுமையாக அவனோட லிப்ஸை அவளோட நெக்கு கிட்ட கொண்டு போகிறான். சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். வயன் அப்படி அதை ஃபீல் பண்ணி ஐஸை க்ளோஸ் பண்ணுறா. அப்படியே அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போது ஒன் டே வயனை தயாங் அகெயின் அவளோட கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். இப்போது இந்த டைம் ஒரு சின்ன ஒரு பாக்ஸை தயாங் அவனோட பாக்கெட்லேருந்து எடுத்து வயன் கையில் கொடுக்குறான். இது என்னதுங்க, ஓப்பன் பண்ணி பாருடி பொண்டாடி அப்படின்னு சொல்கிறா. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு கோல்டன் பேங்கிள் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு குட்டி லெட்டர்ஸால் மை ஹோம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு. வயனால் எதுவுமே பேச முடியல. அப்படியே ஷாக்காக பார்க்குறா. தயாங் அந்த வளையலை அவளுக்கு போட்டு விடுறான். நான் எவ்வளோ பெரிய வீடு வச்சுருந்தாலும் நீ இல்லாத வீடு எனக்கு வீடே இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த நேரத்தில் வயன் பொறுமையாக அவளோட தலையை தயாங்கோட ஷோல்டரில் சாய்ச்சிக்கிறா. என்ன யோசிக்கிற வயன்? இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னை பார்த்து நான் ரொமான்டிக் இல்லைன்னு சொன்னீங்க, அது ஞாபகம் வந்துச்சு. அது அப்போ தெரியலை. என்ன என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய லவ் நான் சந்திக்க போகிறேன்னு. அப்போ 2 பேருமே ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போது ஒரு 1 இயர் கழித்து அதே வீட்டில் ஒரு சின்ன காலடி சவுண்ட் கேட்குது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வயசு பெண் குழந்தை ஓடி வருது. தயாங்க வந்து கட்டி பிடிக்குது. அவளோட நேம் தாரான்னு வச்சுக்குவோம். அம்மாவை மாதிரியே ரொம்ப பெரிய கண், அப்பாவை மாதிரியே பாக்ஸி ஸ்மைல். தயாங் அவளை தூக்கிக்கிட்டு சிரிக்கிறான். வயன் அந்த காட்சியை பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. உங்கள் பொண்ணும் உங்களை மாதிரியே ரொம்ப பிடிவாதமாக இருக்குது. அதெல்லாம் இல்லை, அவங்க அம்மாவை மாதிரியே ரொம்ப தைரியசாலி அப்படின்னு தயாங் சொல்கிறான். அன்றைக்கி ஈவினிங் 3 பேருமே வீட்டோட மாடியில் உட்காந்துட்டு அங்கே சூரிய அஸ்தமனத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தயாங் பொறுமையாக வயனோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறான். தேங்க்ஸ். எதுக்கு? ஒரு டாக்டரோட லைஃப்பை ஒரு ஃபேமிலியாக மாற்றினதுக்கு. நானும் தேங்க்ஸ். ஒரு கிராமத்து பொண்ணோட லைஃப்பை ஒரு தேவதை மாதிரி மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிறா. தயாங் மெதுவாக அவளோட நெத்தியில் கிஸ் பண்ணுறான். நான் கொடுத்த ப்ராமிஸ் ஞாபகம் இருக்கா? என்னது? உன் கண்ணிலேருந்து வர்ற கண்ணீர் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒருத்தர் பார்த்து சாஃப்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்களோட லவ் ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஆனால் அது ஒரு நம்பிக்கை, மரியாதை, அக்கறை, புரிதல், உண்மையான காதல் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு அழகான வாழ்க்கையாக அது அமைஞ்சு முடிஞ்சிருக்கு. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த ஸ்டோரியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, என்னென்ன சீக்வன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை கைஸ்.